ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். குடும்பத்துல பணவரவு ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இல்ல அப்படின்னா கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அவ்வளவு நல்லா இல்ல, வர்ற காசு கையில தங்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அன்று மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நாள், பணவரவுகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு நாள். என்ன அப்படின்னா வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப பேர் செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அது தெரியாமல் எப்படி பண்ணுறதுன்ட்டு தெரியாமல் இருப்பாங்க. ஒரு கலசம் வச்சுக்கோங்க. கலசம்னா ஒரு சொம்புல தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு மா இலை கொத்து ஒன்று வச்சு மேலே ஒரு தேங்காய், அதுக்கு அந்த தேங்காவுக்கு ஒரு பொட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கலசத்தை வீட்டில் எப்படி இருந்தாலும் மகாலட்சுமி படம் இருக்கும், இல்லை அப்படின்னா மகாலட்சுமி படத்தை வாங்கி வச்சுக்கோங்க. முதல் நாளே இந்த பூஜை பொருட்கள் இதெல்லாமே வாங்கி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கிற கேசரி பண்ணுறது, இதை மாதிரியான விஷயங்கள் பண்ணி வச்சுக்கலாம். பால் பாயாசம் மிக 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 சிறப்பு. சரிங்களா? அன்னைக்கு மதியத்துக்கு மேலே தான், வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி மதியத்துக்கு மேலே தான் பௌர்ணமி ஆரம்பிக்குது. அப்போது ஒரு ஈவினிங் டயத்தில் தாராளமாக இந்த வரலட்சுமி பெண்கள் பண்ணலாம். சரிங்க, பெண்கள் மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னா, முக்கியமாக இந்த வரலட்சுமி நோன்புங்கிறது பெண்கள் பண்ணுறதா மிக மிக சிறப்புங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி இந்த கலசத்தை ஒரு சின்னதாக மணப்பலகை இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா ஒரு வாழை இலை வாங்கிக்கோங்க. அந்த வாழை இலையில் கொஞ்சம் பச்சை அரிசி போட்டு அது மேலே அந்த கலசத்தை வச்சு அதுக்கு மேலே அந்த தேங்காய் வச்சது கலசம், ஓகேங்களா? இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு 108 முறை ஓம் மகாலட்சுமியே போற்றி, அதாவது மகாலட்சுமியுடைய சகசிரநாமங்கள், சகசிரனா 1008 சகசிரநாமங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் விற்கிது, அதை வாங்கி நீங்கள் மனமோந்து படிக்கலாம். இல்லை அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி, இப்படி 108 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நைவேத்தியம் எல்லாமே வச்சிருப்போம். நம்ம சக்கரை பொங்கல் பண்ணியிருப்போம், இல்லைன்னா அந்த கேசரி, எல்லாம் பால் பாயசம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் இல்லையா. இதேமாரி பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கலசத்தை அப்படியே வச்சிருங்க. சரிங்களா? அந்த பூஜை பண்ணும்போது கொஞ்சம் 11 ரூபாய், 11 அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ 11 1 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. 11 1 ரூபாய் காயினை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதை அப்படியே அந்த கலசத்துக்கு முன்னாடி வச்சு மேலே லைட்டாக பச்சை கற்பூரம் அந்த காயின் மேலே போட்டுருங்க. அதை இது பூஜைக்கு ஆரம்பத்திலேயே போட்டுட்டு நீங்கள் பூஜைகள் பண்ணுங்கள். 108 மகாலட்சுமி போட்டிகள் எல்லாமே சொல்லலாம், இல்லாத சகசிரநாமங்கள் சொல்லலாம், மகாலட்சுமியோட சகசிரநாமங்கள் எல்லாமே சொல்லலாம். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தூபம் தீபம் ஆராதனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே நெய்வேத்தியம் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த காயின் கலசம் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த கலச நீரை வீடு முழுக்களும் தெளிச்சு விடுங்க. வீடு முழுக்களும் தெளிச்சு விட்டு மிச்சம் இருக்கிற கலச நீரை செடிகளுக்கு ஊற்றி விடலாம். இல்லை துளசி செடி தான் ஊற்றணும்னு ஒன்று அவசியம் கிடையாதுங்க. எந்த செடியாக இருந்தாலும் சரிதான், அந்த செடிக்கு ஊற்றிடுங்க. வாழை மரத்துக்கு ஊற்றலாம். இல்லை அப்படின்னா நம்ம நான் சிட்டியில் இருக்கேன், இங்கே வாழை மரம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா துளசி செடி இருந்தால் துளசி செடி ஊற்றலாம். இல்லை அப்படின்னா பூக்களில் செடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த செடி தொட்டியில் நீங்கள் அந்த தீர்த்தத்தை தாரம் ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி வீடு முழுக்கன்னு ஃபுல்லாக தெளிச்சு விட்ருங்க. ஓகேங்களா? பௌர்ணமி அன்று மறுநாள் மதியம் வரைக்கும் அந்த பௌர்ணமி இருக்குது. அப்போ மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டு 11 காயின் இருக்குல்ல, 11 1 ரூபாய் காயின் இருக்கு இல்லையா, அந்த காயினை எடுத்து ஒரு துணியில் முடிஞ்சு அதை அப்படியே தான் சிகப்பு கலர், இல்லை அப்படின்னா பச்சை சிகப்பு பச்சை, இல்லை அந்த மஞ்சள், இது மாதிரி எந்த ஒரு துணி கிடைக்குதோ அந்த துணி முடிஞ்சு நீங்கள் உங்களுடைய பணப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த பணப்பட்டியில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஓங்கும். வீட்டில் பணவரவுகளில் இருக்கிற தடைகள் எல்லாமே விலகும். தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத வகையில் தனவரவு உங்களை தேடி வரக்கூடிய சூழல்கள், வாய்ப்புகள் எல்லாமே அமையும். ஓகேங்களா? இது வரைக்கும் வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கிறது என்னங்கிறத பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.